எங்கள் அம்மா போய் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க, நானே போயிட்டு வருவேன். 20 ரூபா கிடைக்கும். அது என்ன, ஒரு 10 ரூபாய்க்கு மாவு பாக்கெட்டு, ஒரு 10 ரூபாய்க்கு பால் பாக்கெட்டு, அப்படியே என்ன செய்யலாம், கொலக்கட்டை செஞ்சிடலாம். வயிறு நம்பிடுமா சொல்லுங்கள்? அந்த ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு 2 வேளையும் சாப்பிடாம பசியோட ஸ்கூலுக்கு எம்டி டிஃபன், அதாவது டிஃபனில் ஒன்றுமே இருக்காது, அதை கொண்டு போவேன். என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்ல மாட்டேன். சொன்னால் என்னது, சொன்னால் சிரிப்பாங்களா, கேலி பண்ணுவாங்களா? கேலி பண்ணுவாங்களா இல்லையா? என்ன டிஃபன் இப்படி? சில பேர் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க, பரிதாபப்படுவாங்க நம்மளை பார்த்து. அப்படி தானே? நம்ம ஏன் பரிதாபத்துக்குரியவங்களா இருக்கணும்? எனக்கு ஆண்டவர் அப்பயே என்ன செய்யறாரு, அப்படின்னா சொல்லாத, நான் உன்னை நடத்துவேன். அந்த ட்ரெயின் இதில் பஸ்ஸில் ஏறினேன்னா, ஏறும் பொழுது கரெக்டாக பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு செக்கர் வர்றாரு உள்ள. அவர் கண்டக்டரும் பக்கத்தில் வராரு. நல்லா கவனிங்க, முக்கியமானது, எல்லாருமே கவனிங்க. யார் வர்றா? யார் கேள்வி கேட்பேன்னு சொல்லல. யார் வருவா? யார் வந்தா? கண்டக்டர். அப்புறம் செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்தார். எப்படியாவது என்ன டிக்கெட் எடுத்திருக்கியா, இல்லை பாஸ், உங்களோட பஸ் பாஸை காமி அப்படின்னு கேட்கறதுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க, ரொம்ப பக்கம். அப்பன்னு பார்த்து நான் ஆண்டோட ஜெபிக்கிறேன், ஏசப்பா எனக்கு காசும் இல்லை, பஸ்ஸு பாஸும் இல்லை. என்ன இல்லை? காசும் இல்லை, பஸ்ஸு பாஸும் இல்லை. அப்போ எக்ஸாமு போச்சா? எக்ஸாமு எழுத முடியாதா? இறக்கி விட்டுருவாங்களே, எப்படி போகிறது? பறந்து போகிறதா? ரெக்கா இருக்கா நம்மளுக்கு? இல்லை. அப்போ அந்த சூழ்நிலையில் கர்த்தர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என் ஃப்ரெண்டு ஒருதி, அவள் வந்து மெட்ரிகுலேஷன், நான் ஸ்டேட் போர்டு. நான் தமிழ் மீடியம், சரி நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான், ஆனால் ஸ்டேட் போர்டில் இங்கிலீஷ் மீடியம். அவள் வந்து மெட்ரிகுலேஷன், கொஞ்சம் ஹைஃபை சிபிஎஸ்சி சிலபஸ். அவள் வர கரெக்டாக, அவள் தங்கச்சியோட வர, தங்கச்சிக்கு ஆஃப்டர்நூன் எக்ஸாம், அவளுக்கு மார்னிங் எக்ஸாம். இவள் வந்து என்ன பண்ணுறா, பைக்கில் போய் இறக்கி விடலான்னு போகிறான். கரெக்டாக எங்கள் பஸ்ஸுக்கு முன்னாடி அந்த செக்கர் ஏறுறாருல, ஆனால் கவனிங்க, செக்கர் யாரு? டிக்கெட் செக்கர். கண்டக்டர் வராரு, செக்கர் வர உள்ள. அந்த தருணத்தில் அவள் வண்டி அந்த இடத்துல பஞ்சர் ஆயிடுச்சு. அங்கே என் ஃப்ரெண்டு மேலே பஸ்ஸில் ஏறி வர்றான், என்னைய பார்த்துச்சு. எல்லாம் கவனிங்க, இந்த தருணம் தான் ஆண்டவர் பேசுகிற தருணம். அப்போ வந்த உடனே ஒன்றுமே சொல்லலை, செக்கர் வராரு, கண்டக்டர் வராரு. என்கிட்ட எதுவுமே அவங்க கேட்கல, டிக்கெட்டுக்கு காசு கொடுமான்னு கேட்கல, பஸ் பாஸை கொடுமான்னு கேட்கல. டக்குன்னு அவள் பையிலிருந்து எடுத்து, இந்தாடி உனக்கும் சேர்த்து டிக்கெட் நான் புக் பண்ணிடுறேன். அல்லேலூயா, கை தட்டுங்க. கைகளை நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். கர்த்தர் கரெக்டான நேரத்தில் அவர் தூதனை அனுப்புவார். ஒரு மனிதனை அல்ல, ஒரு தூதனை அனுப்புவார். அந்த தூதன் அந்த வண்டியை கூட பஞ்சர் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை காப்பாற்றணும்னு நினைச்சா, நீங்க எந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீங்க என்னை பார்த்துட்டு இருந்து இந்த செய்தியை கேட்டுட்டு இருந்தீங்க, சாட்சியை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை தொட போறார். அந்த கந்து வட்டியில ஒண்ணுமே இல்லாம நாங்க மதுரைக்கு வந்தோம். அதுக்கடுத்து ஒரு பெரிய சாட்சி என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் பண்ணார். நான் ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தேன். வெறும் 3000 ரூபாய் சம்பளம். ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணேன். ஒரு ஆசிரியராக வெறும் 3000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்தேன். அப்போ வந்து அந்த இடத்துல என்ன செய்யல, கை குழந்தைய வச்சிருக்கேன், எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலையில அந்த குழந்தைய பார்த்துக்கணுன்றதுக்காக எனக்கு எங்கள் அம்மாவும் உடம்பு முடியாது, அப்பா குடியாது. என்ன பண்ண முடியும்? ஃபேமிலியில் இருந்தால் லாக்டவுன் டைம். அப்போ வந்து கணவருக்கும் வேலை இருக்காது, எனக்கும் வேலை இருக்காது. அப்போ என்னாச்சு, என்ன பண்ண முடியும்? அப்போ நான் வேலைக்கும் போக முடியாத சூழ்நிலை. அப்போ ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம். நைட்டு ஒரு 3 மணி வரைக்கும் நான் அழுது ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, அது எந்த தருணத்தில்னா, நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா புகை பிடிச்சார், ஸ்மோக். அண்ணே புகை பிடிக்காதீங்கன்னு சொன்னேன். தப்பா? நல்லது சொன்னேன்னா கெட்டது சொன்னேன்னா? மாணவர்கள்லாம் வர்றாங்க, புகை பிடிக்காதீங்கன்னு சொன்னேன். அதுக்கு என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? குடும்பத்தோட வந்து என்னை உள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்து அடிச்சிட்டாரு. ஏன் தெரியுமா? அந்த வீட்டில் 5 வருஷமா நான் இருந்தேன். அது ஏற்கனவே ஒருத்தர் வந்து மரிச்சு போன ஒரு வீடு, சூசைட் பண்ண வீடு, தற்கொலை பண்ண வீடு. ஆனால் அதில் என்னை ஆண்டவர் பத்திரமாய் பாதுகாத்தார். அந்த சூழ்நிலையில அந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்ன என்ன செய்யணும்? யோனாவை பார்த்து போ அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? யோனா போகணும். போலேன்னா மீன் வயிற்றுல தான் அகப்படணும். அப்ப என்ன செஞ்சார் ஆண்டவர்? அடிச்சார். போ. பொன்னூர் வீட்டுக்கு போனேன். நல்லா கவனிங்க. அந்த வீட்டில் போன பிறகு 3 மணி வரைக்கும் அழுதேன். அந்த எனக்கு வேலையும் இல்லை, லாக்டவுன் டைம், என்ன பண்ணுறது? அப்போ தான் நான் ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருந்தேன், சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ், பாசிபிள் இங்கிலீஷ். அந்த தருணத்தில் நான் அழுதுட்டு படுத்தேன். ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கவா அப்படின்னு எலியா கத்துனது போல கத்திட்டு படுத்தேன். 1 மணி நேரத்தில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் செஞ்சார். என்னுடைய ஃபேஸ்புக் வெறும் ஒரு 100,000 ஃபாலோவர்ஸோட இருந்த
அந்த ஃபேஸ்புக் 4 லட்சம் ஃபாலோவர்ஸ் ஒரே ராத்திரியிலே கர்த்தர் உயர்த்தினார். அவ்வளோ லீட்ஸ் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு வெறும் 5000 ரூபாய்க்கு ஒரு ரெண்ட், அதாவது வாடகை வீட்டில் இருந்த எண்ணெயை, ஒரு அதாவது வீடு வீடா பொட்டி தூக்கிக்கிட்டு இருந்த எண்ணெயை, பொருளை தூக்கிட்டு 10 வீடுகள் அலைந்த எண்ணெயை கர்த்தர் ஒரு கோபுரத்திலே கிட்டத்தட்ட லட்சங்களுக்கு மதிப்புள்ள ஒரு வீடை கட்ட கர்த்தர் எனக்கு அனுகிரகம் பாராட்டினார். அதுதான் தேவனுடைய அற்புதம். சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தரின் கர்த்தர், அது உங்களுடைய கர்த்தரும் தான். அவர் எனக்கு மட்டும் தேவன் அல்ல, உங்கள் எல்லாருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டும் போது கரங்களை தட்டும் போதே கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடப்போகுது. இந்த ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ஆவியானவர் அப்படியே தொட போறாரு. ஒவ்வொருக்குள்ளேயும் ஒரு கிருபை இறங்க போகுது. சிறு குழந்தைகள் முதற்கொண்டு ஒரு கிருபை உங்களுக்குள்ள வரப்போகுது. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? குழந்தைகள் முதற்கொண்டு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? நீங்க சிறு பிள்ளையிலேயே ஆண்டவருடைய அபிஷேகத்துல இருக்கணும், அபிஷேகத்துல இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கர்த்தர் என்னை உயர்த்தி, அதுக்கடுத்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதையும் சொல்லிடட்டுமா வேணாமா? எத்தனை பேருக்கு கேட்கறதுக்கு ஆசையா இருக்கு? உண்மையை சொல்லணும், போய் சொல்லக்கூடாது. தண்ணி கொடுங்க. சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட்? நான் உங்களுடைய கதையை கேட்கணும், உண்மையான நிஜ கதையை கேட்கணும் அப்படின்னு. இந்த சைடு யாருமே சொல்ல மாட்டேறீங்க. ஏன் கோபமா என் மேல? நான் ஏதாவது திட்டேன்னா? திட்டல. சிரிங்களே, சிரிக்க மாட்டேறீங்க. பின்பக்கத்துல இருக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சாட்சியை தொடர்ந்து கேட்கணும் ஆசை வருதோ அவங்க சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. பரவாயில்லையே, சூப்பர் ஆக்டிவ் ஆயிட்டீங்க செல்லக்குட்டி, செம்மையா இருக்கீங்க. வெரி குட், காட் பிளஸ் யூ. நல்லா கவனிங்க, கவனிங்க நல்லா. அடுத்து என்ன சொன்னேன்? ஒரு மிகப்பெரிய சாட்சி. என்ன சாட்சி சொல்றேன்? எதுல விட்டேன் சொல்லுங்க, கரெக்டா சொல்லணும். அப்போ ஒரு வீடு, பெரிய வீடை கொடுத்துட்ட பிறகு ஆண்டவர் எங்க கை வச்சாரு தெரியுமா? மறுபடியும் அதே ஃபேஸ்புக் தான். நீ ஏசுப்பா பத்தி சொல்லு, பாசிபிள் இங்கிலீஷ் மட்டும் சொல்ற, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை மட்டும் எடுக்கிற, அதுவும் உலகம் முழுவதும் எடுக்கிற. ஆஸ்திரேலியா போதும் புக்கு, கனடாவுக்கு போதும் புக்கு, எங்கெங்கயோ உடைய புத்தகங்கள் போதே. என்னைய பத்தி நீ அந்த ஊர்கள் எல்லாம் சொல்லலாம்ல, அந்த வெளிநாடுகளுக்கெல்லாம் சொல்லலாம்ல, சேர ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லலாம்ல, அது நீ உறக்க சத்தமா ஒரு வீடியோ போட்டு சொல்லலாம்லன்னு. நானு அது ஸ்போக்கன் இங்கிலீஷ், நான் எப்படி உங்களை பத்தி சொல்ல? ஆண்டோட நம்ம பேசிக்குவோம்ல, ஒரு இன்டிமேஷன், ஆண்டவருடைய அந்த அன்பு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ போட்டுதான் ஆகணும். ஒரே நாள் ராத்திரி நான் போட மாட்டேன்னு சொன்னேன். எலியாவை போல, யோனாவை போல நானா போக மாட்டேன், நான் போட மாட்டேன். ஏன்னா அதுக்கு வேற ஏதாவது தப்பா எடுத்துக்குவாங்க. என்ன தப்பா எடுத்துக்க போறாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன தப்பா எடுத்துக்க போறாங்க? நான் தான் உனக்கு பாசிபிள் இங்கிலீஷ் கொடுத்தேன், இப்ப பாசிபிள் ஜீசஸ் ஆரம்பிச்சு திருவசனத்தை சொல்லு, ஏசப்பாவுடைய வசனத்தை நீ சொல்லு அப்படின்னு சொன்னாரு. அவர் ஆணையை நான் கேட்கல. என்ன செஞ்சாரு? அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டே ஃபேஸ்புக் லாக் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஐயா சொல்ல மாட்டோங்க. அடுத்த அற்புதம் நடக்க போகுது, அதுக்கு சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லூலு மாலுக்கு போனேன். லூலு மால் போயிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆனா போனேன். எத்தனை பேருக்கு போயிருக்கீங்க? உங்களை தான் சகோதரிகளா சகோதரர்களா லூலு போயிருக்கீங்க? லூலு, நான் லூலும் போல லாலும் போல, ஆளை விடுங்க, எந்த லூக்கும் போல. கவனிங்க, அது பெரிய ஒரு மாலு. அங்கே போய் நாங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்போ என்னன்னா யோசனை, எனக்கு லாக் ஆயிடுச்சு. நீ லூலுக்கும் போக முடியாது, ரோட்டுக்கு தான் போகணும். எங்கே போகணும்? ரோட்டில் போய் தான் பிச்சை எடுக்கணும். அப்படிதான் என் நிலைமை. எங்கே போனோம்? ரோட்டுக்கு. ஹலோ, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ரோட்டுக்கு போகணும். அப்போ என்ன தெரியுமா செஞ்சார் ஆண்டவர்? அப்போ கேட்டார், அப்போ செய்யி, அப்போ நீ சுவிசேஷத்தை அறிவி, நீ வீடியோ போடு, உனக்கு பெரிய ஒரு ஆலயத்தை நான் கட்டி தருவேன். அந்த ஆலயம் இந்த ஃபேஸ்புக்னால தான் வரும்னார் ஆண்டவர். அப்ப சொல்லும் போது நான் ஒண்ணு என்ன செய்யல, டக்குன்னு என்ன செய்யல, கேட்காம ஒரு வாரம் நான் ஒரு பிடிவாதமா இருந்தேன். ஆனா ஆண்டவர் என்னுடைய பிடிவாதத்தை உடைச்சார். ஹல்லேலூயா. என்னுடைய பிடிவாதத்தை உடைச்சு அப்ப நான் ஒரு வீடியோ போட்டேன். அடுத்த நாள், ஆண்டவரே என்னை மன்னியும், நான் இனிமேல் வீடியோ போடுறேன். ஐயோ, என் ஃபேஸ்புக் கொடுத்துருங்க, நான் லூலு போகணும். சும்மா சொன்னேன், லூலுக்காக இல்லை, நம்ம பிழைப்பு நடத்தணும்ல. அப்பதான் ஆண்டவர் பெரிய அற்புதம் செஞ்சாரு. அன்னைக்கு அடுத்த நாள் அமெரிக்கா ரூல்
ஒரு மியூசிக் போட்டு அது காப்பிரைட் ஆகி அந்த ஃபேஸ்புக் பேஜே உனக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டான். யாரு? அமெரிக்கர்கள். அங்க இருக்கிற அமெரிக்கல் ஃபேஸ்புக் ரன் பண்றவங்கன்னா அமெரிக்காக்காரவங்க, வெளிநாட்டுக்காரவங்க, வெள்ளையர்கள். அவங்க சொல்லிட்டாங்க, அதெல்லாம் உன்னோட ஃபேஸ்புக்னா இருக்காது, நீ எந்த கோர்ட்டுக்கும் போ, தமிழ்நாடு கோர்ட்டுக்கு போ எங்க போய் ஃபைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க மெயில்ல. ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க, இது போச்சுன்னா எனக்கு நான் சர்ச்சை கட்ட முடியாதுன்னு அடுத்து பழைப்பு நடத்த முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நீ சுவிசேஷத்தை அறிவி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீ சுவிசேஷத்தை அறிவி. உங்களை ஒவ்வொருவரையும் தேவன் சுவிசேஷத்திற்காக அழைத்திருக்கிறார். சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நீங்க விசுவாசிகளாக மட்டும் போக முடியாது. உங்களை தேவன் ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், அப்ப நீ சுவிசேஷத்தை அறிவி. அப்ப மறுபடியும் அமெரிக்கா ரூலவே ஆண்டவர் உடைச்சார். என் தேவன் அமெரிக்கா ரூலவே உடைச்சார். ஒரு நாள் இரவு அழுது கொண்டே ஆண்டவரிடம் கேட்டேன், அப்பா இந்த ஃபேஸ்புக் எப்போ போகும் தெரியலப்பா, இதை நம்பிதான் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் வீட்டுல இருந்து, நான் வெளியில போக முடியாது, என் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ எங்கேயும் நீ அலைந்து தெரிய மாட்டேன், உன்னைய தேடி எல்லாரும் வர்ற மாதிரி ஓ ஃபேஸ்புக் அமெரிக்கா ரூலவே நான் பிரேக் பண்ற ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ப்ரூவ் பண்ணாரு. ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த ஃபேஸ்புக் ரூலே பிரேக் ஆகி இது வரைக்கும் என் பேஜ் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சிக்னல் காமிச்சிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் என்னுடைய ஃபேஸ்புக்கை கிரீன் கலர் சிக்னல் காமிச்சு வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஒரு அமெரிக்கா ரூலவே பிரேக் பண்றதுக்கு தமிழ்நாடு கோர்ட்டுக்கு போன்னு சொன்ன அந்த அதே அமெரிக்காவை கர்த்தர் அவங்களோட பேசி என் பிள்ளையோட ஃபேஸ்புக்கை நீ புதுப்பி அப்படின்னு சொன்னவர் அவர். எனக்கு செய்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய மாட்டாரா சகோதரி சகோதரா? சொல்லுங்க.